கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு துக்கமான நிகழ்வு வருகிறது என்றால், துக்கமான நிகழ்வு என்பது ஏழைகளை பார்த்தோ பணக்காரர்களை பார்த்தோ வருவது கிடையாது. யாருக்கு எப்ப வேணும்னாலும் எந்த சமயத்திலும் சம்பவிக்கலாம். அது ஒரு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் துக்கமான நிகழ்வு வரலாம். அப்படி துக்கமான நிகழ்வு வரும்போது நம்முடைய மனது சோர்வுக்குள்ளாக மாறுகிறது. நம்முடைய மனது உடைந்து போய் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். அந்த துக்கமானது நம்மை மன அழுத்தத்திற்கு நேராக கொண்டு சென்று கடைசியில நம்முடைய முகம் வாடி போய் வெளியே காட்ட முடியாத நிலைமையில கண்களில் கண்ணீர் வடிகிறதை நாம் பார்த்திருக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்துதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலே யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கூட பிறந்தவர்களானாலும் சரி, நம்முடைய நண்பர்களானாலும் சரி, நமக்கு வேண்டப்பட்டவர்களானாலும் சரி, நாம் அவர்களுக்கு என்ன நன்மையான காரியங்கள் செய்தாலும் அதை அவர்கள் குறையாக கூறி தப்பான விமர்சனங்களாக பேசி நம்மை துக்கத்திற்கு நேராக தள்ளிவிடலாம். அன்னாளுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார் என்றால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? வெளியே மற்றவர்களிடத்தில் பேச முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். வலிகளையும் துன்பங்களையும் உங்கள் துக்கமான முகங்களையும் நம் தேவன் நீக்கி உங்களை மகிழ்ச்சியின் பாதையில வழி நடத்தி செல்ல போகிறார். God bless you.